பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. அண்ணன் வந்து இப்போ ராசிபுரத்துலேருந்து வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஓட்டுநராக இருந்தார். விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து நல்ல இயற்கை விவசாயத்தில் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்னென்ன பண்ணாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களை அறிமுகப்படுத்தி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்டங்க, கார்வல்பட்டி கிராமம். உங்கள் பேருங்க? பழனிசாமி. சரி. ஆனால் இப்போது நீங்கள் ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ரசாயன விவசாயம் பண்ணும்போது 100 ரூபா செலவு பண்ணுவோம். 100 ரூபா வருமானம் வரும். வரவு செலவு சரியாக போயிடும். 100க்கு 100 டேலி ஆயிடுச்சு. இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது 25 ரூபா செலவு பண்ணுறோம். 75 ரூபா வருமானம் வருது. அப்போ 25 ரூபா செலவு போனால் 50 ரூபா எனக்கு லாபம் இருக்குது. லாபம் இருக்கு. இப்போ ரசாயனத்தில் வந்து 100 ரூபா செலவு பண்ணுறீங்க, 100 ரூபா தான் வருமானம் வருது. 150 ரூபா வந்தால் தான் 50 ரூபா லாபம். ஆனால் 150 ரூபா வரல. 100க்கு 100 சரியா போச்சு. ஆனால் பயோவில் 25 ரூபா செலவு பண்ணுறீங்க, 75 ரூபா வருமானம் வருது. ஆனால் 100 ரூபா வருமானம் வரல. பயோவில் விளைச்சல் கம்மியாக தான் இருக்கு, அதை ஒத்துக்கிறீங்க. ஆனால் செலவு குறையுது. ரொம்ப அற்புதமான கருத்து தான். சரி. ஆனால் இப்போ என்னென்ன விவசாயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 90% காய்கறி தான். அதை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? சந்தை வந்து உழவு சந்தை. அப்புறம் மீதி அதிகமாக இருந்தனாக்கா இப்போ எங்கள் பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. சரி. இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதுக்கு உண்டான ப்ரீமியம் ரேட்டு கிடைக்குதா உங்களுக்கு? ரேட்டுன்னு வந்து எக்ஸைஸாக ஒன்றும் கிடைக்கல. ஆனால் வந்து பொருள் தெளிவாக இருக்கிறதுனால வந்து வியாபாரம் சீக்கிரம் முடிஞ்சிருது. டெய்லி நீங்களே கொண்டு போய் மார்க்கெட்டில் வச்சுருவாங்க. அதாவது பினிஷிங்காக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷன் எப்படி வந்து பினிஷிங்காக இருக்கிறானோ அந்த மாதிரி ஒரு காய்கறியாக பினிஷிங்காக இருக்கும்போது அப்போ அதுக்கு உண்டான விலை கிடைக்கல, வியாபாரம் மட்டும் ஆகுது. லாபம் இருக்கா? லாபம் இருக்கு. ஏன்னா செலவு எனக்கு கம்மி தானே. கம்மியாகுது. எப்படி செலவுல குறைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நான் உரம் போடுறது இல்லை, மருந்தும் 90% அடிக்கிறது இல்லை, எல்லாமே இயற்கையிலே பண்ணிடுறேன். அப்போ எனக்கு வந்து இன்புட் குறையும் போது அப்போ அந்த செலவு எனக்கு மிச்சம் தானே. ஆனால் அந்த 75% உங்களுக்கு விளைச்சல் வந்துடுதா? வந்துடுது. உறுதியாக கன்ஃபார்மாக வருது. சொல்லும்போதே சொன்னீங்க, நான் இன்னும் 10 வருஷத்துக்கு பண்ணியிருந்தேன்னா ரசாயன விவசாயம் முடிஞ்சே போயிருப்பேன், கடன்லாம் இருந்திருக்கும், இப்போ தான் மீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. நல்லா வரவேற்பு கிடைக்குது சந்தையில். என்னென்ன காய்கறிகள் பண்ணுறீங்க? கத்திரி, மிளகா. கத்திரி எவ்வளோ போட்டுருக்கீங்க? கத்திரி ஒரு 25 சென்ட் போட்டுருக்குறேன். மிளகா எவ்வளோ போட்டுருக்கீங்க? மிளகா 1 ஏக்கர் பண்ணிருக்கிறேன். அப்புறம் அவரை ஒரு 25 சென்ட் போட்டிருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 25 சென்ட் இப்போ ஊன்றிருக்கிறேன். ஓகே. ஓ, இது எல்லாமே ஒரு 2 ஏக்கரில் பிரித்து பண்ணுறேன். மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்குது. இப்போது பூச்சிகளுக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க? பூச்சிகளுக்கு பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், அப்புறம் ஈயம் கரைசல், இதை அப்படியே மாற்றி கொடுத்துட்ருக்கோம். வெட்டிசியம்லக்கானி, பிடி கொடுக்குறீங்க. அது எல்லாமே மாற்றி கொடுக்குறீங்க. இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்கறதில்ல. நம்ம எப்படி சாப்பிட்றது வந்து காலையில் ஒன்று சாப்பிட்றோம், மத்தியானம் ஒன்று சாப்பிட்றோம், நைட்டில் ஒன்று சாப்பிட்றோம். அந்த மாதிரி செடிக்கும் வந்து இடுப்பொருளை வந்து மாற்றி கொடுக்கும்போது அது வந்து நார்மலாக அதனுடைய வளர்ச்சி வளர்ந்துக்குது. அற்புதமான கருத்து தான். ஏன்னா ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது, ஆனால் ரசாயனம் கொடுக்கும்போது விளைச்சல் அதிகமாகுது, செலவுகள் தான் அதுக்கு ஈக்குவலாக போயிடுது. அதான் விளைச்சல். ஆனால் அந்த விளைச்சல் நம்ம பயோவில் எடுக்க முடியுதா? எடுக்க முடியல, கொஞ்சம் கம்மியாக தான். அதை ஒத்துக்கிறீங்க. செலவுகளும் கம்மியாகுது அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஏன்னா எனக்கு செலவு இல்லை. ஒரு இப்போ உழவோட்டுற செலவு அது எல்லாத்துக்கும் வர்றது தான். களை வெட்டுறது, கூலியால் செலவு, இது எல்லாத்துக்கும் வர்றதுதான். மற்றபடி வெளியிலேருந்து கொண்டாடுற இடுப்பொருள் செலவை நம்ம குறைக்கும் போது இப்போ அது நமக்கு மிச்சம் தானே. இப்போ கத்திரி சொன்னீங்க, ரசாயனத்தில் பண்ணும்போது கத்திரி வந்து 6 மாதத்துக்கு வர்றது வந்து 3 மாதத்துலேயே இதாகிடுது அப்படிங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளில் வருது? அதாங்க, அது இப்போ ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டுமே, ஒரு டன்னை வந்து 2 மாதத்துல அதை எடுத்துருவோம். இதில் ரசாயனத்தில். சரி. அப்புறம் அந்த 2 மாதத்துல அந்த செடி முடிஞ்சிடும். நம்ம மருந்தடிச்சு விஷத்தை கொடுத்து அதை கொண்டு வர்றோம். சரி. இது வந்து ஒரு 3 மாதம் ஆகும் அந்த ஒரு டன் எடுக்கிறது. டைம் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் வந்து இப்போ இந்த 1 மாதம் நமக்கு லைஃப் வர்றது தான் நமக்கு பரவாயில்ல, லாபம். எப்படி பரவாயில்லன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கும் விற்கும், ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு விற்கும்,
ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு கூட விற்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல டேலி ஆகி நமக்கு ஒரு லாபத்தை கொடுத்துரும். அப்போ அந்த 2 மாதத்துல நமக்கு லாபம் அந்த ஏதாவது ரேட்டில் மாட்டினாதான் நம்ம வந்து தப்பிச்சோம். இவ்வளவு செலவு பண்ணி அந்த 2 மாதத்துல வந்து ரேட்டே நமக்கு சிக்கலன்னு வச்சிங்களேன், நம்ம மாட்டிடுவோம். அது லாட்டு சீட்டு மாரி ஆயிரும். லாட்டு சீட்டு மாதிரி ஆயிடும். உரசி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ரொம்ப அற்புதமான கருத்தை வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. ரசாயனத்துல செலவுகள் அதிகரிக்குது, விளைச்சலும் அதிகரிக்குதுன்னு அதை ஒத்துக்கிறாரு. ஆனா ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா டேலி ஆகி போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன, இயற்கையில பண்ணும்போது செலவுகள் குறையுது, விளைச்சல் ரசாயனத்தை மட்டும் கொஞ்சம் குறையுதுங்கிறாரு. செலவுகள் குறையிறதுனால லாபம் இருக்குது அப்படிங்கிற 25 ரூபா செலவு பண்றாரு, 75 ரூபாய்க்கு விற்கிறாரு, 50 ரூபா லாபங்கிறாரு. ரசாயனத்துல 100 ரூபா செலவு பண்றாரு, 100 ரூபாய்க்கு விற்கிறாரு, லாபம் குறைவு அப்படிங்கிறாரு. பொருளுடைய தரமும் குறையிறதுனால மார்க்கெட்ல விற்க முடியல அப்படிங்கிறாரு. செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கிறதுனால ஒரு நீண்ட நாளைக்கு வச்சு கூட ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு கூட விற்க முடியும்னு அற்புதமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சு பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த மாதிரி விவசாயிகள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஜெயிக்க முடியும். 100 ரூபா 100 ரூபான்னு செலவு பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுங்கிறத சொல்லிட்டு, ஆனால் உங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் நீங்க உருவாக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம், ஒரு சேர்க்கலை. மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.